எல்லாவற்றிலும் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கின் மூலம் ஒரு பரிசுத்தமான ஆசிர்வதிக்கப்பட்ட வம்சம் தொடர வேண்டுமென்று மனப்பூர்வமான விருப்பத்தைக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் தனது நம்பிக்கைக்குரிய ஊழியரான எலியேசரிடம் ஒரு முக்கிய பொறுப்பை ஒப்படைத்தார். ஈசாக்கின் திருமணம் வெறும் தனிப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அது ரட்சிப்பு குறித்த தெய்வீக திட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒன்றாகவும் இருந்தது. கானானிய பெண்களை தவிர்ப்பது ஏன் மிகவும் அவசியமாக இருந்தது? கானானியர்கள் விக்கிரக வழிபாட்டிலும் அருவருப்பான பழக்கங்களிலும் ஆழ்ந்திருந்தனர். தெய்வீக உடன்படிக்கையின் பரிசுத்தத்தை காப்பதற்காக ஆபிரகாம் இதை உறுதியாக தவிர்த்தார். மேசியாவின் வம்சாவளியை பாதுகாப்பதற்கு இந்த கட்டளை அவசியமானதாக இருந்தது. ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியின்படி உலகின் இரட்சகராக வரவிருந்த மேசியா ஈசாக்கின் வம்சாவளி வழியாகவே தோன்ற வேண்டியிருந்தது. ஆபிரகாம் தன் ஊழியனிடம் இவ்வாறு கட்டளையிட்டார்: நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டுக் கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் மர்மம் நிறைந்ததுமான இந்தச் சடங்கு முழு வேதாகமத்திலும் 2 இடங்களில் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவது, ஈசாக்கிற்கு பெண் தேட ஆபிரகாமும் எலியேசரும் ஈடுபட்ட நிகழ்வு. இரண்டாவது, கானான் தேசத்தில் அடக்கம் செய்யப்படுவது தொடர்பாக யாக்கோபும் யோசேப்பும் பேசிக்கொண்ட நிகழ்வு. முதல் நிகழ்வில் ஆபிரகாம் தனது மூத்த வேலையாளை கர்த்தருடைய பெயரால் ஆணையிடுமாறு கேட்டுக்கொண்டார். எலியேசர் தனது எஜமானரின் தொடைக்கு கீழே கையை வைத்து எவ்விலையாயினும் இந்த பணியை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். இரண்டாவது நிகழ்வில் யாக்கோபு மரணத்தை நெருங்கியபோது அவர் தன் மகன் யோசேப்பை அழைத்து தன்னை எகிப்தில் அடக்கம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்வதற்காக தன் கையை தன் தொடைக்கு கீழே வைக்குமாறு அவனிடம் கேட்டுக்கொண்டார். கோத்திரங்களின் பிதாவான யாக்கோபு தேவன் தாம் அடக்கம் செய்யப்படுவார் என்று வாக்குறுதி அளித்திருந்த கானான் தேசத்திலேயே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற விருப்பத்தில் உறுதியாக இருந்தார். இந்த சத்தியத்திற்காக பயன்படுத்தப்படும் ஹீப்ரு சொல் டாச்சாட் எரேச்சி ஆகும். இதன் நேரடி பொருள் என் தொடைக்கு கீழே அல்லது என் இடுப்பு பகுதிக்கு கீழே என்பதாகும். எரேக் என்ற ஹீப்ரு வேர்ச்சொல் மனிதனின் தொடை அல்லது இடுப்பு பகுதியை குறிக்கிறது. பண்டைய அண்மை கிழக்கு கலாச்சாரத்தில் இது வெறும் உடல் உறுப்பாக மட்டும் பார்க்கப்படாமல் உயிரின் இருப்பிடமாகவே கருதப்பட்டது. எபிரேய கலாச்சாரத்தில் எரேக் என்பது மனித இனப்பெருக்க ஆற்றலையும் ஒரு தனிநபரிடமிருந்து தோன்றும் சந்ததியையும் குறிக்கும் ஒரு முக்கிய குறியீடாகும். இடுப்பு அல்லது தொடைப்பகுதி ஒருவரின் வாழ்வு மற்றும் வருங்கால சந்ததியினரின் பிறப்பிடமாக கருதப்பட்டது. எனவே சத்தியம் செய்யும்போது தொடையை தொடுவது என்பது தனது ஒட்டுமொத்த வருங்கால வம்சத்தின் முன்னிலையில் வாக்குறுதியளிப்பதற்கு சமமாக கருதப்பட்டது. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் இதற்கான தெளிவான வேதாகம உதாரணம் காணப்படுகிறது. யாக்கோபின் இடுப்பிலிருந்து தொடையிலிருந்து வந்தவர்கள் 66 பேர் என்று அது குறிப்பிடுகிறது. இங்கே எரெக் என்ற சொல் அவரது சந்ததியினரை குறிப்பாக குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. முற்பிதாக்களின் காலத்தில் இன்று நம்மிடம் உள்ளதைப் போன்ற எழுத்துப்பூர்வமான சட்ட ஆவணங்கள் எதுவும் இருக்கவில்லை. ஒரு வாக்குறுதியின் முக்கியத்துவத்தையும் புனிதத்தன்மையையும் உறுதிப்படுத்த அவர்கள் இப்படி குறிப்பிட்ட உடல் ரீதியான சத்திய சடங்கை செய்தனர். தொடைக்கு கீழே கையை வைப்பது என்பது எலியேசர் செய்த ஒரு செயலாகும். இது ஆபிரகாமிடமிருந்து தோன்றவிருக்கும் வருங்கால சந்ததியினர், வரவிருக்கும் மேசியாவும் இதில் அடங்குவார் மீது ஆணையிடுவதற்கு சமமானதாக இருந்தது. மேத்யூ ஹென்ரியின் விளக்க உரையின்படி தொடைக்கு கீழே கையை வைக்கும் இந்தச் செயல் 2 ஆழமான அர்த்தங்களைக் கொண்டுள்ளது. முதலாவது, ஒரு பணியாளர் தனது எஜமானருக்கு அளிக்கும் கீழ்ப்படிதல் மற்றும் அர்ப்பணிப்பின் வெளிப்பாடாகும். இரண்டாவது ஆழமான பொருள் என்னவென்றால், ஆபிரகாமின் வம்சாவளியில் வருவார் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட மேசியாவைச் சுட்டிக்காட்டும் ஒரு ஆன்மீக அடையாளமாக இது விளங்குகிறது. ஜான் கில்லின் விளக்க உரை இந்த பண்டைய யூத பாரம்பரியம் ஆபிரகாம் தனது ஊழியனை விருத்தசேதனத்தின் புனித உடன்படிக்கையின் அடையாளத்திற்கு அருகில் தன் கையை வைக்கச் செய்தார் என்று குறிப்பிடுகிறது. தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே இருந்த விருத்தசேதன உடன்படிக்கையின் மீது அந்த ஊழியர் ஆணையிடுவதே இந்த சத்தியம் செய்தலின் நோக்கம் என்று யூத மரபு கற்பிக்கிறது. வரலாற்று ஆய்வாளர் ஆல்பர்ட் ஃபான்ஸ் தொடையானது மனித வலிமை மற்றும் ஆற்றலின் இருப்பிடமாக கருதப்பட்டதாக குறிப்பிடுகிறார். ஒரு தலைவரின் தொடைக்கு அடியில் கையை வைப்பது ஒரு புனிதமான சடங்காக இருந்தது. இது அத்தலைவரின் அதிகாரத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிவதையும் அவரது குடும்பத்தின் மீதான மாறாத விசுவாசத்தை காத்து நடப்பதாக உறுதியளிப்பதையும் குறிப்பதாக அமைந்தது. இந்தச் செயல் ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட விருத்தசேதன உடன்படிக்கையையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மூலமான மீட்பின் திட்டத்தையும் மையமாக கொண்டிருந்தது. ஈசாக்கின் திருமணம் வெறும் மனித ரீதியிலான ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக மேசியாவின் பரிசுத்த வம்சாவளியை பாதுகாப்பதற்காக அமைந்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. இறுதியில் எந்தவொரு மனித வாக்குறுதியையோ அல்லது விருப்பத்தையோ விட கடவுளின் நித்திய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிவதே மிக முக்கியமானது என்பதை இந்தச் செயல் எடுத்துக்காட்டுகிறது.
இந்த வரலாறு கடவுளின் பிள்ளைகள் அனைவரும் தங்கள் சொந்த வாழ்க்கையிலும் உடன்படிக்கைகளிலும் பரிசுத்தத்தையும் உண்மையையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. ஆமென்.